Hi friends, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? Welcome to my channel Aruna Rangan's Kitchen Flavors. தொக்கு சீரியஸ்ல அடுத்ததா நம்ம பார்க்க போறது கொத்தமல்லி தொக்கு. கொத்தமல்லி தொக்கு நம்ம இப்ப செய்ய போறதுக்கு முன்னாடி இந்த கொத்தமல்லியின் மருத்துவ பயன்கள் என்னென்னு கொஞ்சம் முதல்ல தெரிஞ்சுக்கலாமாங்க. கொத்தமல்லியின் இலை, தண்டு, வேர் அனைத்தும் மருத்துவ பயன் கொண்டவை. கொத்தமல்லி விதையை தனியா என்றும் அழைக்கின்றனர். கொத்தமல்லி இலையை தினமும் அளவோடு உணவில் சேர்த்து கொள்வது மிகவும் நல்லது. அது நரம்பு, எலும்பு மற்றும் தசை மண்டலங்களில் ஏற்படும் பாதிப்புகளை குணமாக்கும். இது நன்கு பசியை தூண்டும் ஒரு மூலிகை தாவரம். வாயு பிரச்சனையை குணமாக்கும். இவ்வளவு சூப்பரான கடவுள் கொடுத்த ஒரு வரம் தான் நம்ம சொல்லணும் இந்த கொத்தமல்லிய. கொத்தமல்லியை வச்சு இப்ப நம்ம ஒரு தொக்கு செய்யலாம். அதை எப்படி செய்யறதுன்னு வாங்க போய் பார்க்கலாமா? கொத்தமல்லி தொக்கு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கொத்தமல்லி ஒரு கட்டு அளவுக்கு, என் கையால ஒரு 2 கை அளவுக்கு வந்தது. அதுக்கப்புறம் கட்டியா ஒரு பெருங்காயம் ஒரு பீஸு, இல்லைன்னா பவுடர் ஒரு டீஸ்பூன், பவுடருக்கு பெருங்காயம் ஒரு டீஸ்பூன் போடலாம். புளி ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு, ஒரு 12-13 மிளகா வத்தல், ராக் சால்ட் கல் உப்பு கொஞ்சம் தேவைக்கேற்ப, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், குளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு. அடுத்தது இப்ப நம்ம தொக்கு செய்ய போறோம். இந்த கடுகை தவிர பாக்கி எல்லா ஐட்டமே ஒண்ணா போட்டு நல்லா வதக்கணும். லேசா ஒரே ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு முதல்ல பெருங்காயத்தை போட்டு நல்லா பொரியிற வரைக்கும் வதக்கிட்டு, அதுக்கப்புறம் இந்த மிளகா வத்தல் எடுத்து அதையும் போட்டு நல்லா வதக்கணும். லேசா வதக்கின உடனே புளியும் போட்டு நல்லா வதக்கிட்டு, இந்த கொத்தமல்லி கட்டு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம், அதையும் அதில் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா சுருள வதங்கின உடனே அதை இது எல்லாமே உப்பு போட்டு ஏற்ப கல் உப்பு போட்டு நல்லா மிக்சியில நல்லா நைஸா அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது இப்ப நம்ம அரைச்சி எடுத்து வச்சுட்டோம். இப்போ கடாய் எடுத்து அடுப்புல வச்சு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு கடுகு தாளிச்சு, கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே இந்த அரைச்ச விழுத போட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ வதக்கி கலரி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கணும். ஒரு தொக்கும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மெத்தடாலஜி எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் தான் இருக்கும். எல்லாத்துக்கும் காமனானது பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய், கல் உப்பு. அப்புறம் இந்த என்டையர் தொக்கு ப்ராசஸை லோ ஃப்ளேம்ல தான் நம்ம பண்ண போறோம். இந்த மாதிரி லோ ஃப்ளேம்லயும் கல் உப்பு, நல்லெண்ணெய் இதெல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்ம எந்த விதமான தொக்கு செஞ்சாலும் நிறைய நாளைக்கு அது வரும். நல்லா அடிக்கடி இந்த தொக்கை கலரி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். மிதமான ஒரு ஃப்ளேம்ல ஒரு 2-3 மினிட்ஸ் இது நல்லா கலரி விட்டுட்டே இருக்கணும். 2-3 நிமிஷம் ஆயாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு விட்டுண்டு நல்லா இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா வத்தி போய் நல்லா சுருளா வதங்கி இந்த தொக்கு பாக்குறதுக்கே அவ்வளோ எம்மியா இருக்கு. இப்போ இந்த தொக்கு ரெடி ஆயாச்சு. இதை நம்ம எடுத்து ஒரு நல்ல ஆறினதுக்கு அப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 15-20 நாள் வச்சு நம்மள என்ன மாதிரியான மெயின் டிஷ் பண்ணாலும், ரைஸ் ஆட்டும் சரி, இல்லைன்னா சப்பாத்தி, இட்லி, தோசை எது வேணாலும் நம்ம பண்ணாலும் இந்த சைட் டிஷ்ஷா வச்சு ஆல்மோஸ்ட் எவ்ரிடே நம்ம இதை சாப்பிடலாம். உடம்புக்கும் நல்லது, டேஸ்டியும் ரொம்ப சூப்பரா இருக்கும். கொத்தமல்லி தொக்கு சூப்பரா இப்ப நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை நீங்க உங்க வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குங்கிற உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல அவசியம் கொடுங்க. தொக்கு சீரீஸ்ல இது 5வது ஐட்டமா நம்ம பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய தொக்கு வெரைட்டிஸ் இருக்கு. சூப்பரா கூடிய சீக்கிரம் இன்னும் நல்ல தொக்கு வெரைட்டிகளோட உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. சூப்பரான இன்னொரு கலக்கலான ஒரு தொக்கு வெரைட்டியோட உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.